செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நெல்லியாளம் நகராட்சியில் நகரமன்ற உறுப்பினருக்கு எதிராக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். மழைக்காலங்களிலும் தேவைகள் பூர்த்தி செய்யவில்லை என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நெல்லியாளம் நகராட்சியில் மழைக்காலங்களில் மக்களின் அடிப்படை வசதிகளை நிவர்த்தி செய்ய தவறிய 16வது வார்டு நகரமன்ற உறுப்பினரை காணவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தாருங்கள் என்று அப்பகுதி மக்கள் நெல்லியாளம் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். நாங்கள் வந்து கவுன்சிலரை தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்க இதெல்லாம் இந்த மழை காலத்தில் எவ்வளோ சிரமம் இருக்குது. எங்களுக்கு 2 ரோடு இருக்குது. 2 ரோடுமே ஒன்றும் இல்லை. இந்த ஒரு இதுவுமே செய்யலை. ஒரு மண் சரி வருது, ரோடு இல்லாமல் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போடனா கூட அங்கே கவுன்சிலர் அங்கே வரணும்ல. அவங்க வரதே இல்லைங்க. நேற்றுல தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோங்க. பாருங்கள், இப்போ நாங்கள் சரி இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் கவுன்சிலர் இல்லை. அப்போ எங்களோட கோரிக்கை போய் யார்கிட்ட சொல்கிறது? மக்களோட பிரச்சனை பேசாமல் இருந்துட்டு அப்புறம் மக்கள் வரிப்படுத்த இருக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு அந்த கவுன்சிலர் வந்து இந்த நகரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்களா? ரூமெல்லாம் உடஞ்சி கீழே வந்துருச்சுங்க. அந்த வழி தான் உங்கள் ரிவெட்மெண்ட் எடுத்தது. ஒரு ரிவெட்மெண்ட் போட்டு கொடுங்கன்னாக்கு யாரும் போட்டு கொடுக்கலங்க. பெல்லாம் இடிஞ்சு நிற்கிதுங்க. வீடு கீழே வந்துற மாதிரி இப்படியே தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா நகரத்துக்கு வந்து நேற்று வந்து சேர்மன்ட்ட வந்து நாங்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நகரத்து ஆணையர் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நேரம் வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு உடனடியாக அந்த சாலையை வந்து நாங்கள் போட்டு சொல்லியிருக்காங்க. 10 நாளுக்குள்ளே நகரத்தில் வந்து சொல்லிட்டு போர்ட் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதில் சொல்லியிருக்காங்க.